வெல்கம் டு த்ருவ் ட்ரீம். தவளையும் சுட்டி நண்பனும். முன்னொரு காலத்தில் பசுமை சூழ்ந்த காடுகளும் தெளிந்த ஆறுகளும் நிறைந்த அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகே ஓடுமாற்றின் கரையில் ஒரு பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு தவளை வாழ்ந்தது. ஆனால் அது சாதாரண தவளை இல்லை. அதன் கண்கள் தங்கம் போல ஜொலித்தன. அது ஒரு பழைய புதையலின் இருப்பிடத்தை அறிந்திருந்தது. ஆனால் அதைப் பெற தகுதியான ஒருவரை அது தேடிக்கொண்டிருந்தது. தினமும் அந்த வழியில் வணிகர்கள், வீரர்கள், அரசர்கள் வந்து கொண்டே இருந்தனர். ஆனால் யாரும் தகுதியானவராகத் தோன்றவில்லை. தவளை மனதிற்குள் அடிக்கடி எண்ணியது, நல்ல மனம் கொண்ட ஒருவருக்கு மட்டுமே இந்த புதையல் கிடைக்க வேண்டும். அப்படி ஒருவனை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அந்த கிராமத்தில் கிரண் என்ற ஒரு சிறிய அழகான பிச்சைக்காரன் இருந்தான். அவன் மழுமழுப்பான கண்களுடன், அம்மா, சாப்பாடு என்று நெஞ்சை உருக்கும் குரலில் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கையில் வெறும் பாத்திரம் மட்டுமே இருந்தது. பசியில் இருந்த அவன் உணவுக்காக காத்திருந்தான். கோவிலின் அருகே கிரண் சோகமாக அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் சோர்ந்து பசியால் மண்டியிடும் நிலையில் இருந்தது. ஒருநாள் தவளை கிரணை கவனித்தது. அவன் உணவிற்காக மட்டுமல்ல, மனதளவிலும் ஏழையாக இருந்தான். தவளை மனதுக்குள் நினைத்தது, அவன் சின்னவன், ஆனால் அவன் கண்களில் நல்ல மனம் தெரிகிறது. ஒரு முயற்சி செய்து பார்ப்போமா? அந்த பொன்னிறக் கண்கள் மேலும் ஒளிர்ந்தன. அந்த இரவு தவளை கிரணின் அருகில் குதித்தது. கிரண், என் பின்னே வா, உன் வாழ்க்கை மாறும். ஆனால் கிரண் அதை கவனிக்கவில்லை. அவன் பசியால் தளர்ந்து தூங்கிவிட்டான். மறுநாளும் தவளை திரும்பவும் வந்தது. கிரண், என்னுடன் வா, உன் பசி தீரும். கிரண் தவளையை உதாசீனம் செய்தான். ஏய், என்னை தினமும் தொந்தரவு செய்யாதே. பல நாட்கள் கழித்து கிரண் சோர்வுடன் தவளையை பார்த்தான். அடப்பாவி, தினமும் வர நீ தவளையா இல்ல வேற ஏதோ மாயாவியா? அந்த நேரம் தவளையின் தங்கக் கண்கள் மின்னின. நான் உன்னை காக்க வந்தவன், என்னுடன் வா. அந்த இரவு கிரண் தவளையை பின்தொடர்ந்தான். அவர்கள் காட்டின் அடர்ந்த பாதையில் சென்றனர். கிரண் சிரமமாக நடக்கிறான். இது எந்த வழி? அதற்கு தவளை சொன்னது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் இடம். அவர்கள் பழமையான ஆலமரத்திற்குள் வந்தனர். தவளை ஒரு இடத்தை குறிப்பிட்டு கூறியது, இங்கே தோண்டு. கிரண் பலம் இல்லாமலிருந்த போதிலும் தோண்டத் தொடங்கினான். அவன் மண்ணில் ஆழமாக தோண்டியபோது ஒரு மூடிய பெட்டி இருந்தது. அவனது கண்கள் அதிசயத்தில் மின்னின. அவன் அந்த பெட்டியை திறந்தபோது ஒளிரும் தங்கம், வெள்ளி, வைரம், இது எல்லாம் உன்னுடையது என்றது தவளை. கிரண் சிரித்தான். அவனது கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. தவளையை பார்த்து புன்னகையுடன் நன்றி கூறி அவர்கள் அங்கிருந்து தங்கத்துடன் கிளம்பினர். நாட்கள் கடந்தபின் கிரண் பிச்சை எடுத்த இடத்திலேயே ஒரு அழகான வீடு கட்டினான். அவன் ஏழைகளுக்கு உணவு வழங்கினான், பள்ளிக்கூடம் கட்டி குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தான். ஆனால் அவன் தவளையை ஒருபோதும் மறக்கவில்லை. கிரண் தங்கத்தில் ஒரு அழகான பாத்திரம் செய்தான். அதில் தவளையை பாதுகாத்தான். தவளை திருப்தியுடன் அவனது நற்செயல்களைக் கண்டு மகிழ்ந்தது. அதை அவன் வீட்டில் பாசத்துடன் வளர்த்தான். யாரையும் அலட்சியம் செய்யாதீர். ஒரு சிறிய உயிரினம் கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். Like and subscribe for more videos.